வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், மாடி தோட்டத்தில் மஞ்சள் கிழங்கு செடி. இதான் மஞ்சள். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ்லாம் மஞ்சள் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இது நான் இந்த வருஷம் நான் வளர்க்கவே இல்லை. நம்ம ஏற்கனவே வச்சுருந்த இந்த மண் இது கார்டன் சாயில் எடுத்து வச்சுருந்த இந்த கவர், இந்த க்ரோ பேக்கில் அது தானாக அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 செடி இருக்குது. அது மற்ற இதோட இருக்குது, வெண்டைக்காய் கூட ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பெரிய தொட்டினால தூக்கல பாருங்கள். ஒரு தடவை நம்ம போட்டாலே அந்த கிழங்கு அடியில் இருக்கிறது நமக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இதுக்கு மண் கலவைலாம் நம்ம ஈஸியாக வேர் இறங்குற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் ஈரம் தேங்காத மாதிரி நம்ம தண்ணியும் டக்குன்னு போயிடணும். ஈரம் 2 நாளில் 1 நாளில் காஞ்சிற மாதிரி மணல் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னாக்கும் இதில் எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேறு அடியில் தானே நமக்கு கிழங்கு வைக்கிறதுனால கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம தண்ணி குறைச்சி தான் வைக்கணும் பாருங்கள். மஞ்சளுக்கும் அதே மாதிரி தான். மஞ்சள் எப்போதும் நமக்கு விளையும். மாடி தோட்டத்தில் எப்போதும் செடி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை நம்ம வச்சிட்டோம்னாக்கா அந்த செடி மாற்றி மாற்றி நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட அதுலேருந்து பதியம் இருக்கும் பாருங்கள். பதியம் கூட நான் எடுத்து காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் பதியம் கூட சேல் பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள். இந்த வருஷம் பொங்கலுக்கு மஞ்சள் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணிக்கலாம். அது மாதிரி மஞ்சள் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பராமரிப்புலாம் எதுவுமே இல்லை. மற்ற செடிக்கு நம்ம கொடுக்குற அதே இது வெஜிடபிள் வேஸ்ட்டு தான். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அது தானாகவே விளையும் பாருங்கள். நம்ம தோட்டத்தில் இந்த வருஷமும் மஞ்சள் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. தேங்க்யூங்க.